ஒரு செங்கல் கூட இல்ல அங்க கூட இந்த இடமே தெரியல. இப்ப வந்து அவன் ஏண்டாது போல பண்ண ஏண்டாது போல பண்ணுறான் அவன். அடிக்கிறாமா சொல்லி நான் தப்பு பண்ணனா நீ தப்பே பண்ணல. தப்பு பண்ணனா அவன் வீட்டை தரமாட்டாங்கன்னா எவன் கேட்க மாட்டான். ஓ நான் 4 லூசா அவன் லூசா நீ லூசா நீ தாடா. நீங்க 2 பேர் தான் லூசு மென்டலுங்க. மென்டலுங்க 2 பேர். என்னடா என்ன சொன்னா ஒண்ணு வாடகை இல்ல வீட்டை காலி பண்ணு. அவன் சொன்னதை நான் செய்யுங்க. அது என்ன பண்றான்? தாலியா இருக்கும். எங்க அப்பகாரன் புடிக்கலப்பா. அவன் போக்கே எனக்கு சரியே. ஒரு குவாட்டர் வாங்கினா ஒண்டியா குடிக்கிறான். அவன் அப்பகாரனா ஒரு புள்ளக்காரன் ஒரு 90 தரானா, ஒரு 45 தரானா, ஒண்டியா குடிக்கிறான். நான் குடிச்சா மட்டும் குரங்கு மாரி வந்து உக்காந்து எங்க அப்பகாரன் அவன் குட்டு நான் குடி வந்தவங்க. நான் குடும்பம் நாட்டை வாழ வைக்கிறோம். நாட்டை வாழ வைக்கிறோம். நான் 3 குவாட்டர் எங்க அப்பா 3 குவாட்டர் ஒரு நாளைக்கு 6 குவாட்டர். ஒரு குவாட்டர் 20 ரூபா வரி. 6 குவாட்டர் 120 ரூபா வரி கவர்மெண்ட் நான் கட்டுறான். நாடியும் கவர்மெண்ட் நான் கட்டுறான். ஆனா நான் பொம்பளைலாம் கட்டணும் நிறைய இருக்குது. கூட்டுக்காரன் குடிச்சானா ஏன்டா குடிச்சாரு எதிரா குடிச்சானு ஏன் கொண்டாந்து தூக்கி அடிக்கிறீங்க? அவன் ஏன் குடிக்கிறான்? போய் பேர குடிக்கிறான். நாடு நல்லா இருக்கும். நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சு குடிச்சு வந்தா கருவாடு மீன் வந்து சண்டை பாரு. சரிங்கம்மா நாலு குண்டான தூக்கி அடிக்காதீங்க. தொடப்ப கட்டி எடுத்து அடிச்சா கூட பரவாயில்ல. வத்த நாங்க துண்ணுவோம். இன்னைக்கு தொடப்பட்டு அடிக்கிறான் பாரு. அந்த குடும்பம் நாளைக்கு சந்தோஷமா இருக்கும். அது அச்சுங்களுக்கு தெரியும் வாங்கணும் தெரியும். நானும் குடும்பம் பண்றவதான். நீ 2ஆம் தரம் செப்பி நீ. வீட்டை காலி பண்ணினா வீட்டை தரமட்டமா ஆக்குறது இல்ல. வீட்டுல இருக்கிற சாமான் செட்ல எடுத்துட்டு வெளியே போங்க. வீட்டுல இருக்கிற சாமான் செட்ல எடுத்துட்டு வெளியே போங்க. வெளியே ஆமா வெளியே வெளியே போச்சோன்னா எப்போ போயிருங்கடா. வீட்டை காலி பண்ணு உன்னால காலி வச்சுடா. உன்னால 1500 ரூபாய் நஷ்டம் ஆச்சு. 2 சிலிண்டர் போச்சு. என்ன பண்ணு? அட போட போறபோக்கு 2 சிலிண்டர் போச்சாண்டி. நாளைக்கு போனா ஒரு சிலிண்டர் வாங்கலாம். சிலிண்டர் நாளைக்கு சிலிண்டர்ல போயிட்டா என்ன கேக்குறாங்கம்மா? ஆதார் அட்டை குடுறான்றான். ஆதார் அட்டை இல்ல கரண்ட் பில் அட்டை குடுறான்றான். யாரு ஏம்மா காலி சிலிண்டர் கேட்டா என்ன சொல்றீங்க? கரண்ட் பில் அட்டை கேக்குறாங்க பாவங்க. கரண்ட் பில் அட்டைக்கு சிலிண்டருக்கு என்ன சம்பந்தம் சொல்லு. இன்னும் ஓடிபி வேற நம்ம மென்டல் ஆக்குறாங்க. நாட்டுல உசாராங்க மென்டல் ஆகுறாங்க. போ இந்த காடு ஏறுன்றான் அந்த காடு ஏறுன்றான். இதுல அது வருன்றான் இதுல இது வருன்றான். இந்த நம்பர் தூக்கி அதுல போடுறான்றான் அந்த நம்பர் தூக்கி இதுல போடுறான்றான். நம்மள தூங்க விட மாட்டேன்றான். மென்டல் ஆக்கிட்டான் எல்லாரையும். நாளா போனா உடனே கொடுக்குறாங்க. நீ போனா கொடுப்பான். நிஜமா நல்லா போனா உடனே புரியல. அவரு நான் எடுத்து வந்து போட்டுமாமான்னு கேட்பாரு. ஆமா அவர் போடத்தானே. அப்படி இல்லடா. நீ சிலிண்டருக்காக அலறல அந்தமா சொல்ல மாட்டீங்க. மாட்டிக்கிச்சு. நான் நினைச்சேன் இவ்வளவு குண்டா உட்காந்து மாட்டிச்சு. ஆனா வந்து எடுத்து உடப்ப காட்டிய சாணி மாரி போய் உட்காந்து நம்ம தான் துணு கத்துங்க பார்த்து உக்காந்துலாம். நல்லா துணு வந்து பெருக்கு வந்து உட்காந்து மாட்டி எங்க பாடா
நீ மாத்தி என்ன பண்ண நானும் உன்னை எடுத்து வச்சேன் பின்னாடி துவச்சேன் மாதிரி இல்ல நல்லா தங்கச்சி மாதிரி இல்ல பொன்னாடி மாதிரி இருக்கல எடுத்து போடுறாங்க செய்வான் கொஞ்சம் நீ என்ன சொன்ன எடுத்து போடுங்க எடுத்து போட்டா தப்பு பண்ணா எடுத்து போனா நான் தப்பு பண்ணா நான் தப்பு பண்ணா வா நான் தப்பு பண்ணா எடுத்து போட கரெக்டா இல்லையா இப்போ சொல்லு ஆமா நீ கட்டு நான் போடுறேன்ல அப்ப நான் அதனால தான் போடுறதுலாம் கட்டு தான் சொல்லுவேன் போடுறா ஒண்ணு போடுறேன் ஆடி புள்ள வாய காட்டுறான் காட்டாங்க போடுறான் உனக்கு யாரு வாய காட்டுறான் வந்து வாயே இல்ல இந்த நடிப்புல வேற கண்ண வச்சுக்கோ என்னடா என்ன வேலை ஐயோ நீ கையாச்சலையும் கூச்சாரு இப்பதான் என் பகுதிக்கு போண்டாச்சு எனக்கு தெரியுமா இல்ல இல்ல யாரு விசில் அடிச்சாங்க எதுக்கு விசில் அடிச்சாங்க மொத்தம் எனக்கு தெரியும் காய்கறி கைகறி ஆச்சு இன்னும் டாப்லாம் சொல்லாதே எல்லாம் கிண்டல் பண்றாங்க சொல்லு அது கிடையாது மீனிங் என்ன டாபர் மீனிங் கூட்டி கொடுக்குறோம் யார் கூட்டி கொடுப்பான் இந்த மேல பறந்துக்கின்னு வராங்களா அவங்கள அது பேராஷூட் அப்ப இதே பிராஸ்டூட்னா தேவடியா அப்ப நீ தேவடியா நான் டாபர் கண்ணு செய்ய சட்டா நான் 100 ரூபாய் வர சொல்லிடுவாங்க அது என்ன பண்ண சொல்றான் தேவடியா என்ன கூப்பிடுறாங்க அப்படிலாம் நான் கிடையாது ஆமா இன்னும் ரொம்ப கஷ்டமாவே இருக்குதுடா ஏமா கேக்கு தோங்கத்தா இல்ல புடின்னு சொல்ல இல்ல இல்ல பொக்கிஷம் மாதிரி எத்தினியோ அது இல்ல நீ ஆச்சு எதனா ஒண்ணு கூட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு எங்கன்னா புறம்போக்குல வாழ்ந்துருவேன் அவன் ஊடு போச்சு பாவம் தானே ஓ வாடா நீ ஊர்தானா ஊர் பெரிய விஷயமா ஊர்தானா ஆமா சாதாரண ஊர்தானா ஏய் நான் டெல்லி போறேன் மோடி எங்க தாத்தா வாங்கியா என் தாத்தா நீ வாங்க ஐயோ சொந்தக்காரன் தான் கிட்ட வாங்க கூடாதுப்பா சொந்தக்காரன் பாட்டு கை நீட்டாதீங்க மானத்தை வாங்கிடுவான் ரசம் கூட வாங்காதுவா நீங்க படிச்சா கூட இருந்துருங்க பகுது நான் என்ன சொல்றேன் போனதுல அதெல்லாம் விடு ஒன்னு கேட்கணும் ரொம்ப நேரமா நான் பாத்துக்கிறேன் வந்துட்டேன் நான் அவனால நீ ஜிம்முக்கு போறியா எக்ஸசைஸ் பண்றியா ஏமா வெயிட் எல்லாம் தூக்குறியா இல்ல உன்னை பார்த்தா அருணாட்டுமே தூக்கி நிக்கிறேன் மங்க உன்னை பார்த்தா அந்த கேரளா தனமார மேலே ஏன் கேரளா போறேன் கேரளா போயிருக்கியா அங்கதான் ஒரு 700 பிடிச்சு காய்க்கிறேன் நான் கூட ஜிம்முக்கு போறேன் எக்ஸசைஸ் பண்றேன் தோண்டிதான் வருது வரணும் உனக்கு வேணும் நான் சொல்ற மாதிரி செய்யறியா செங்கல் சண்டால அவ சோத்துல தொங்கணுமா அதெல்லாம் புடிச்சுன்னு தொங்காத அப்ப எதை புடிச்சுன்னு தொங்க நான் சொல்றது மட்டும் செய் 2 ஊசி வாங்கி தர போட்டுக்கோ உனக்கு வரும் ஆமா ஊசியா ஊசி மேல எந்த பேசுவேன் ஆமா ஐயோ தெரிஞ்சா 10 ஊசி வாங்கி வச்சிருக்கேன் உனக்கெல்லாம் தர மாட்டாங்கடா சரிடா ஒரு மரியாதையா அம்மான்றவங்கள அம்மா அக்கான்றவங்கள அக்கா மரியாதையா பேசு புரியுதா என்ன நான் என்ன நினைக்கிறேன்னா அதை சொல்லணும் அப்படி சொல்லல அந்த முறை என்ன முறை வர தெரியாத பேசுறியா நாடோடி எம்ஜிஆர் படம் 3 முறை பாத்துக்கிறேன் அது இல்ல இப்ப நான் யாரு நீதான் நாட்டுக்கே மகாராணி என் கணவருக்கு எத்தனாம் தாரம் எங்க அம்மா 2ஆம் தாரம் ஸ்டெப்பினி
ஆமா இந்த வேனுக்கு டயர் வச்சு இன்னொரு டயர் மாட்டேன் அந்த ஸ்டெப்னி அது வேற நான் வேற ரெண்டு ஒண்ணு தாமா அது டீச்சு பரவும் சாப்பாடு போனா போக்கு விட்டு காடி நீ எங்க வீட்டுக்காரர் நான் 2வது தடவை கல்யாணம் பண்ண காரணம் என்ன தெரியுமா? முத தடவை ஒருத்தி வந்து தலை சுத்தம் என்ன நான் திருப்பதி போக மாட்டேன் தத்தின்னு போக மாட்டேன் திருவண்ணாலும் போக மாட்டேன் ஏன் அந்த மலையெல்லாம் பார்த்தா தலை சுத்தம் வந்துடும் நான் மலையை பார்க்கல அதனால எங்க வீட்டுக்காரர் 2வது தடவை கல்யாணம் பண்ண காரணம் என்ன தெரியுமா? முத தடவை ஒருத்தி வந்தா அந்த என் சக்காலத்தையும் ஒரு பெண் கோஜை பெற்றெடுத்து விட்டு வாங்கி விட்டாரு அவளை தெய்வமான வேற அந்த தேவடியா செத்து சிவலோகம் போனாலியே இல்லையோ அந்த என் சக்காலத்தார பெத்த பண்ண வளர்ப்பதற்காக என் கணவர் என்ன 2ஆம் தரமா மனம் முடிச்சாரு. ஆமா அவ எங்க போயிட்டா? மோ போமா பாரா இதுக்கு அவளை கூப்பிட்டா என்ன கூப்பிட்டா அடிச்சிங்கயா போமா ஏன் என்ன நாட்டு மேல காரி முயிறாங்க இந்த தேவடியா வாழைப்பு சரியில்லை அந்த பொண்ணு பொல்லாது மாதிரி தின்னுங்குது அப்படி காரி முயிறாங்க அப்படி நான் பண்றேன் அண்டா தண்ணி வைக்கிறா ஒன்றே குளிக்கிறான் மா பூ தள்ளி வச்சுக்கிறான் மாடு மேல போய் நின்னுக்கிறான் கீழே போற மொட்டை மாசம் கட்ட மாசம் சைடு அடிச்சுக்கிறான் கூப்பிடுறாங்க தாயே தாய் துதி சரணாகதி தாயே
பட்டுவன ரோசாவா பாச கண்ணு மூடாதா பாசம் என்னும் நீரனி அசையிடலாம் அள்ளி வச்ச உள்ளிருந்து பட்டதம்மா பட்டாடி பாவமில்ல புரியிலே பட்டுவன ரோசாவா பார்த்த கண்ணு மூடாதா பாசம் என்னும் நீரனி அசையிடனோ வளர்த்தி அள்ளி வச்ச வேளையிலே முள்ளிருந்து பட்டதம்மா பட்டாலும் புத்தமில்லை பாவமில்ல பூமியில்லை அமைதியாக இருந்தால் தம்பிக்கு டேஞ்சர் வரும். ஐமே பாக்ஸ் இது போங்காட்டம், இது போங்காட்டம், இது பாக்ஸிங் கை தான் பஞ்சு பண்ண. நான் நின்னுக்கிட்டு நின்று பஞ்சு எங்க வரணும் தெரியும். நான் இப்ப அவ்வளவுதானே வதக்கி சொன்னேன். என்னையா வச்சேன்? மதுவா வச்சுட்டேன். என்னதான் ஆச்சு? நீ எட்டி வதச்சல வதச்சு. அவன் ஜாய் இப்ப கை. அவரா ஜாய் துலியா. அண்ணா ஜாய் துலியா கை விட்டா. விட்டதா விட்டு ஒண்ணே தெரிஞ்சானே. நான் அண்டோல நானே. யார் அண்டோலி யார் இண்டோல் நம்ம பாத்து ஏறி உழுவமா. ஓ ஏறி உழுவமா. ஆமா. நாளை ஏறுவாமா. பா குடிய கொஞ்சம் தள்ளி விடுறாங்க. ஒரு பெரிய அம்மா கிட்ட குழந்தைங்க ஒரு அம்மா கிட்ட அம்மா வேணாம்மா. இது இல்ல நீ பண்ற ஸ்டாக்ஸ்லாம் ஊருல எல்லாரும் தெரிஞ்சிச்சு. நீ என்ன பண்ற ஏது பண்ற எல்லாமே தெரிஞ்சிச்சு. யார் தெரியுற மாதிரி ஏமாட்ட தெரியுற மாதிரி உங்க அம்மா கூட அங்க எடுத்துக்கோ, நீ எடுத்துக்கோ. உங்க அம்மா கூட நாங்க போற இடம் ஐயோ யார் நான் போற இடம் நிறைய இடம் அதான்